வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். Redmi Note 9 Pro இந்த மொபைலினுடைய ரிவ்யூவை இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். மொபைலினுடைய அன்பாக்சிங் வீடியோல இந்த Redmi Note 9 Pro பத்தின பல விவரங்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் மொபைல் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு இந்த பதிவு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால இந்த விமர்சனம், இந்த ரிவ்யூ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. Redmi Note 9 Pro னுடைய டிசைன்ல இருந்து ஆரம்பிப்போம். Note 8 Proவுக்கும் Note 9 Proவுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு. அதுல ஒரு வித்தியாசம் டிசைன்ல பின்புறத்து அந்த கர்வ்டு பேக்கா இருந்தது. இப்ப Redmi Note 9 Proல ஓரளவுக்கு ஃபிளாட் ஆக்கியிருக்காங்க. ஃபிளாட் ஆக்கினாலும் கார்னர்ஸ்லாம் கர்வா இருக்கிறதுனால கையில பிடிச்சி யூஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளாவே இருக்கு. பின்புறத்துலயும் சரி முன்புறத்துலயும் சரி கார்னிங் ஒரு கிளாஸ் ஃபைக்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பின்புறத்துல இருக்கிற இந்த கேமராவுடைய ஹம்ப் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால அது ஸ்கிராச் ஆயிருமா அப்படிங்கிற பயம் இருக்கும். அதனாலேயே அந்த கேமரா ஹம்பில் இருக்கிற கிளாஸுக்குமே அவங்க கார்னிங் ஒரு கிளாஸ் ஃபைக்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓவராலா மொபைல் போனுக்கு P2I கோட்டிங் அப்படிங்கிற கோட்டிங் கொடுத்ததுனால Redmi Note 9 Pro மேல லைட்டா தண்ணி ஏதாச்சும் பட்டுருச்சு அப்படின்னா மொபைலுக்கு எந்த பாதிப்பும் வராது. Redmi Note 9 Proல ட்ரிபிள் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்க ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். சைடுல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே எனக்கு வசதியா இருக்கு. இந்த சைடுல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருடைய ஏரியா ரொம்ப சிறுசா இருந்தாலும் ரொம்ப அக்யூரேட்டாவும் ஃபாஸ்டாவும் இருக்கு. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்கும் ஃபாஸ்டா இருக்கு. மொபைல்ல கிட்டத்தட்ட 85% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ்லாம் ரொம்ப தின்னா இருக்கு. இருந்தாலும் அதுக்குள்ளேயே அவங்க நோட்டிபிகேஷன் LED லைட் கொடுத்துட்டாங்க. டிசைனை பொறுத்த மட்டும் ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டா பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், சிங்கிள் ஸ்பீக்கரை இன்னும் அவங்க விட்டுட்டு இன்னுமே டூயல் ஸ்பீக்கர் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். சரி, பெரும்பாலான மொபைல்ல இந்த பிரைஸ் ரேஞ்சில் அவங்க டூயல் ஸ்பீக்கர்லாம் கொடுக்கறது கிடையாது. பரவாயில்ல. அதை தாண்டி டிஸ்பிளே எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இந்த மொபைல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அதாவது 6.67 இன்ச் டிஸ்பிளே. Redmi Note 8 Proல பாத்தீங்கன்னா 6.53 இன்ச் டிஸ்பிளே. சோ அதை விட ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி Full HD Plus ரெசல்யூஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா அதே மாதிரி IPS LCD பேனல் தான் கொடுத்திருக்காங்க. சில பேர் இதுல AMOLED பேனல் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பட் ஒரு தரம் குறைவான AMOLED பேனல் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு நல்ல குவாலிட்டியான LCD பேனல் கொடுக்கறது எப்பவுமே பெட்டரான விஷயம் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 85% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ இருக்கு. அதுக்கு மிகப்பெரிய காரணம் அவங்க கொடுத்திருக்கிற அந்த பொட்டு நாச். ஸோ இந்த மொபைல்ல இருக்கிற அந்த அம்மன் பொட்டு நாச் மற்ற மொபைல் போன்ல பாக்குற நாச்சை விட கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு. பட் இருந்தாலும் பெருசா ஒன்றும் இடையூறா இல்ல. இந்த நாச்சை பிடிக்கலன்னா அதை ஹைட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் செட்டிங்ஸ்குள்ள இருக்கு. இன்டோரா இருக்கட்டும் இல்ல டைரக்டான சூரிய வெளிச்சமா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயும் இந்த டிஸ்பிளே யூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கு. வியூயிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்கு. முக்கியமான விஷயம், இது LCD டிஸ்பிளேங்கிறதுனால கலர் அக்யூரசி நல்லாவே இருக்கு. ஒரு ஹை எண்ட் AMOLED பேனல் இருக்கக்கூடிய அந்த சேச்சுரேஷன் மற்றும் கான்ட்ராஸ்ட் இந்த மொபைல் போன்ல எதிர்பார்க்க முடியாது. Poco X2ல 120 Hz டிஸ்பிளே யூஸ் பண்ணிட்டு இந்த மொபைல்ல 60 Hz யூஸ் பண்றது ஒரு சின்ன டவுன்கிரேட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா ஒரு Redmi Note 7 Proவோ இல்ல Note 8 Proவோ யூஸ் பண்ணிட்டு இந்த மொபைல் போனை யூஸ் பண்ணா பெருசா ஒன்னும் வித்தியாசங்கள் தெரியாது. இன்னைக்கு கேட்டா அவங்க 90 Hz டிஸ்பிளே கொடுத்திருக்கலாம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, கொடுத்திருக்கிற டிஸ்பிளே நல்லாவே இருக்கு. அடுத்தபடியா கேமரா பத்தி பார்ப்போம். பின்புறத்துல 4 கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுவும் 4ம் பாத்தீங்கன்னா 4 பர்னர் கேஸ் ஸ்டவ் மாதிரியே ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல அழகா வச்சிருக்காங்க. அதுக்கு கீழே LED பிளாஷும் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்ல ஒரு 48 மெகா பிக்சல் சாம்சங் GM2 சென்சர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த Redmi Note 8 Proல இருந்த 64 மெகா பிக்சலை காட்டியும் ஒரு டவுன் கிரேட்னு சில பேர் ஃபீல் பண்ணலாம். பட் மெகா பிக்சல்ஸ் முக்கியம் கிடையாது. கேமராவுடைய குவாலிட்டி, பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத முக்கியமான விஷயம். இந்த மொபைல்னால 4K வீடியோஸ் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆனா 4K வீடியோஸ்க்கும் சரி 1080p வீடியோஸ் 60 frames per second எடுக்கிற வீடியோஸ்க்கும் சரி எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. 1080p வீடியோஸ் 30 frames per second நீங்க எடுக்கிறப்போ எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அருமையா ஒர்க் ஆகுது. அது மட்டும் கிடையாது, வீடியோல உங்களுக்கு ப்ரோ மோட் வேற கொடுத்திருக்காங்க. Redmi Note 9 Pro Max ரியர் கேமராவும் ஃப்ரண்ட் கேமராலையும் மூவி மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த மூவி மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமா எடுக்கிறப்போ கொஞ்சம் அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்ட் மற்றும் இந்த ஆங்கிள் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. சரி, பிக்சர் குவாலிட்டிக்கு நம்ம வருவோம். UIல ப்ரோ கலர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்றப்போ சேச்சுரேஷனை கூட்டி ஒரு மாதிரி ஆர்டிபிஷியலா காமிக்குது. சில பேருக்கு இது பிடிக்கலாம், சில பேருக்கு இது பிடிக்காம இருக்கலாம். பட் உள்ளது உள்ளபடி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஆனா அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா மூவி மோட். போர்ட்ரேட் மோட்லயும் நல்ல ஷாட்ஸ்
நீங்க எடுக்கலாம். பட் என்னமோ அந்த மூவி மோட்ல எடுக்கிறப்போ அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு அருமையா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. மற்றபடி லைட் கண்டிஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜோட டீடைல்ஸ் நல்லா இருக்கு, ஷார்ப்பா இருக்கு, எக்ஸ்போஷர் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, HDR குவாலிட்டி நல்லா இருக்கு, கலர் ரீப்ரொடக்ஷனும் நீங்க இந்த ப்ரோ கலர் மோட நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நேச்சுரலா இருக்கு. லோ லைட் மோட்ஸ்லயும் சரி நாய்ஸ் அதிகமா கிடையாது. Redmi Note 8 Proல இருக்கிற அந்த 64 மெகா பிக்சல் கேமராவுடைய லோ லைட் ஷாட்ஸ்ல கூட கொஞ்சம் நாய்ஸ் நம்ம பார்த்தோம். பட் இதுல நாய்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு. அடிஷனலா நைட் மோட் கூட கொடுத்திருக்காங்க. எடுத்த சாம்பிள்ஸ் கொஞ்சம் பாருங்க. ஃப்ரண்ட்ல 16 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த கேமராவில UIல ஸ்லோஃபி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது ஸ்லோ மோஷன் செல்ஃபியா. இது யாருக்கும் பெருசா யூஸ் பண்ண போறதுல நான் நினைக்கிறேன். லைட் கண்டிஷன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா செல்ஃபிஸ் நல்லா கிளியரா கிறிஸ்பா இருக்கு. லோ லைட் கண்டிஷன்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்போஷர் அதிகமா கூட்டுறதுனால செல்ஃபிஸ் எல்லாம் கொஞ்சம் வெளுத்தாப்புல தெரியுது. ஓவரால பாக்குறப்போ இந்த Redmi Note 9 Proல இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல கேமரா கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். சரி, அடுத்தபடியா நம்ம ஹார்ட்வேருக்கு வருவோம். ப்ராசஸர் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மொபைல்ல இருக்கிற பிரத்யேகமான ஒரு அம்சம் நாவிக். அதாவது இந்தியன் நேவிகேஷன் சிஸ்டம் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சிப் இதுல கொடுத்திருக்காங்க. சோ இந்த நாவிக் சிப் கொடுத்தனால அட்வான்டேஜ் என்ன? ரொம்ப அக்யூரேட்டான நமக்கு பொசிஷன் எல்லாம் கிடைக்குமா? அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு GPS GLONASSலயே பாத்தீங்கன்னா ஒரு அக்யூரேட்டான லொகேஷன் லாக்கிங் உங்களுக்கு கிடைக்கும். அவசர காலகட்டங்கள்ல உங்களுக்கு சப்போஸ் அமெரிக்காக்காரங்க வந்து அவங்களுடைய GPS இந்தியாவுக்கு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்துல நாவிக் சப்போர்ட் இருக்கிறதுனால தொடர்ந்து நம்ம நேவிகேஷன் யூஸ் பண்ணலாம். இது வந்து மிலிட்டரிக்கு பெருசா ஹெல்ப் பண்ணும். ஆனா பொதுமக்களான நம்மளுக்கு ஒரு பெருமை தான். அது ஒரு இந்தியன் தயாரிப்பான ஒரு சேட்டலைட்டோட நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம நேவிகேஷன் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு பெருமையான விஷயம் தான். மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது. ப்ராசஸர்னு பார்த்தோம்னா Snapdragon 720G கொடுத்திருக்காங்க. GPUக்கு Adreno 618 கொடுத்திருக்காங்க. 4GB மற்றும் 6GB RAM வேரியன்ட்ல கிடைக்குது. இரண்டுமே DDR4 RAM. 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இல்லாட்டி 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கிடைக்குது. இரண்டுமே UFS 2.1 டைப். மொபைல்ல கேம் விளையாடுறப்போ தொடர்ந்து நீங்க 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்க கேம் விளையாண்டாலும் ஹீட்டிங் பிரச்சனை கிடையாது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் மேல தொடர்ந்து நீங்க ஹெவியான கேம்ஸ் நீங்க விளையாண்டீங்கன்னா லைட்டா த்ராட்டலிங் தெரிய ஆரம்பிக்குது. PUBG மாதிரியான கேம்லாம் ஹை கிராபிக்ஸ்ல போட்டு விளையாண்டோம்னா ரொம்ப ஸ்மூத்தான கேம் பிளே எதிர்பார்க்க முடியாது. மீடியம் கிராபிக்ஸ்ல PUBG COD இதெல்லாம் போட்டோம்னா கேம் பிளே ஸ்மூத்தா இருக்கு. L1 வைட்கான சப்போர்ட் இருக்கு. சோ Netflix Prime வீடியோல நீங்க HD வீடியோ பார்க்கணும்னா தாராளமா அதுல பாத்துக்கலாம். ஹார்ட்வேரை பொறுத்த மட்டும் ஓகே, ஒரு நல்ல ஹார்ட்வேர் கொடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் Redmi Note 8 Proவோட ஒரு அப்கிரேட்னு சொல்லிட முடியாது. ஏன்னா Redmi Note 8 Proல இருக்கிற அந்த G90T ப்ராசஸர் ஒரு மிக சிறந்த ஒரு கேமிங் ப்ராசஸரா இருந்துச்சு. அதே மாதிரி அதுல அலெக்சாக்கான பிரத்யேகமான சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த அலெக்சா சப்போர்ட்டும் இப்ப இந்த Redmi Note 9 Proல கிடையாது. கூட்டி கழிச்சு பாக்குறப்போ இந்த Redmi Note 9 Pro வந்து Redmi Note 8 Proவோட ஒரு டவுன்கிரேடா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது டவுன்கிரேட் கிடையாது. பட் மிகப்பெரிய அப்கிரேடும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா ஹார்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸ் தாண்டி பல விஷயங்கள் இந்த மொபைல் போன்ல இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சரி, அடுத்தபடியா சாஃப்ட்வேர் ஒன்னு பார்ப்போம். சாஃப்ட்வேர்ல பார்த்தோம்னா MIUI 11 கொடுத்திருக்காங்க. அது வந்து Android 10க்கு மேல ஸ்கின் பண்ணப்பட்ட ஒரு UI. சோ MIUI 11 பொறுத்த மட்டும் அதுவும் குறிப்பா Redmi வேரியன்ட்ஸ்ல அதிகமான ப்ளோட்வேர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. சில ப்ளோட்வேர் உங்களுக்கு பிடிக்காத அப்ளிகேஷன்ஸ் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுறலாம். ஆனா அதை விட முக்கியமான விஷயம் இதுல நிறைய ஆட்ஸ் தெரியுது. ஒரு சில இடங்கள்ல ஆட்ஸை கம்ப்ளீட்டா நம்மளால அவாய்ட் பண்ண முடியல. பட் MIUI 11 யூஸ் பண்றதுக்கு ஃபாஸ்டா இருக்கு. எந்த இடத்துலயும் லாக் கிடையாது. சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரும் சேர்ந்து ஒர்க் பண்றதுனால உங்களுக்கு ஒரு ஃபாஸ்டான ஒரு ஸ்லீக்கான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. கடைசியா பார்க்க வேண்டிய விஷயம் பேட்டரி. Redmi Note 9 Proல 5020 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஆனா இதை சார்ஜ் பண்றதுக்கு 18 வாட் சார்ஜருக்கான சப்போர்ட் தான் இந்த மொபைல்ல இருக்கு. இந்த சார்ஜர் வச்சு நம்ம சார்ஜ் பண்றப்போ ஃபுல் சார்ஜ் ஆறதுக்கு, அதாவது 0 ல இருந்து 100% சார்ஜ் ஆறதுக்கு 2.5 மணி நேரத்துல இருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் ஆகுது. பட் ஒன்ஸ் சார்ஜ் ஆயிருச்சு அப்படின்னா இந்த மொபைல்னால உங்களுக்கு 10 hours இல்லாட்டி 11 hours வரைக்கும் ஸ்கிரீன் ஆன் டைம் தர முடியும். இது வந்து அதிகமா கேம் இல்லாட்டி படம் பார்க்கறவங்களுக்கு. நார்மலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மொபைல் சார்ஜ் போடாம 2 நாள் வரைக்கும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். சோ பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் மிகப்பெரிய அட்வான்டேஜ் Redmi Note 9 Proவுக்கு. 4GB 64GB வேரியன்ட்டோட விலை 12,999 rupees. டாப் எண்ட் வேரியன்ட் 6GB மற்றும் 128GB வேரியன்ட்டோட விலை 15,999 rupees. 15,999 rupeesக்கு டாப் எண்ட் வேரியன்ட் நீங்க வாங்குறதுக்கு பதிலா Redmi Note 9 Pro Max நீங்க வாங்கிடலாம். Redmi Note 9 Pro வாங்கலாமா இல்ல Note 8 Pro வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா Note 8 Pro இனிமே வாங்குறதுக்கு பிரயோஜனம் கிடையாது. என்னதான் அந்த கேமிங்லாம் சூப்பரா இருந்தாலும் அது வந்து பழைய வெர்ஷன் ஆயிடுச்சு. Redmi Note 8 Pro உடைய விலை 13,999 rupees ஆரம்ப விலை. சோ அந்த விலைக்கு அகைன் நீங்க Redmi Note 9 Pro Max வாங்கிட்டு போயிடலாம். அது எல்லாத்த விடையும்
இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஒரு சிறந்த மொபைல் போனா இருக்கிறது போக்கோ X2. சார்ஜிங் ஸ்பீடா இருக்கட்டும், கேமிங் பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், ஆட் இல்லாத சாஃப்ட்வேரா இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் போக்கோ X2 ஒரு சிறந்த சாய்ஸா இருக்கு. சோ கன்க்ளூஷன் என்னன்னா, உங்களுடைய பட்ஜெட் வந்து ஒரு 12,000 தான், அதை தாண்டி நான் போக முடியாது அப்படின்னா நீங்க Redmi Note 9 Pro நீங்க வாங்கலாம். இல்ல பட்ஜெட் உங்களால எக்ஸ்டெண்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா போக்கோ X2 வாங்கிட்டு போறது ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். சோ இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி.